வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 58th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல பார்ட் 4 தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் அப்படின்றதுல எஸ்பெஷலி சோஷியலிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். சமூகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் பற்றி ப்ரியாம்பிளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தலைப்பு சம்மந்தமாக பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு we can proceed with today's topic. என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தை 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர்ட் பார்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த் பார்ட் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நியர்லி நம்ம ஒரு 18 வீடியோஸ் பார்த்துருக்கோம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ரெகுலேட்டிங் ஆக்ட், இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே கிளியராக நான் முடிச்சிருக்கேன். இது சம்மந்தமான ஒரு குவிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. இந்த எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்குமே ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதில் ஒரு 14 வீடியோஸ் பார்த்துருக்கோம். டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2வும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் இருக்குது. சேம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது நம்ம 3 டிவிஷன்ஸாக பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். லென்த்தியஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஜுடிஷியல் சூப்பர்மேசி, செக்யூலர் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தோம். அடுத்ததாக கிரிட்டிசிசம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மேஜராக 6 கிரிட்டிசிசம் இருக்குது. அது முடிச்சதுக்கு அப்புறமா பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி நியர்லி ஒரு 28 வீடியோஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கான குவிஸ் 3 அண்ட் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம பார்த்து 30 வீடியோஸ் அரவுண்ட் இந்த சாப்டர் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ட் 4 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நம்ம வந்து மேஜராக ஒரு 14 வீடியோஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குவிஸ், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். சோஃபார் நம்ம டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள், கீவேர்ட்ஸில் சாவரின், இது 3மே முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட்ஸில் சோஷியலிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறமா செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், ப்ரியாம்பிள், அம்பனபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே பார்த்து ப்ரியாம்பிள் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கான சோஷியலிஸ்ட் அப்படின்ற கீவேர்டை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோஷியலிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே இது இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிளாக இருக்கட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சமூகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பிரின்சிபல். இந்திய அரசியலமைப்பில் சோஷியலிஸ்ட் அப்படின்ற பிரின்சிபல் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா அது ப்ரியாம்பிள் ஆட் பண்ணாங்க. 1950 இந்த வார்த்தை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இல்லை, 1976க்கு அப்புறமா தான் இது ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் இது மூலிமா என்ன சொல்ல வராங்க, இந்தியாவோட பொருளாதாரம் எந்த அமைப்பை சார்ந்து இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஈவன் பிஃபோர் தி டேர்ம் வாஸ் ஆடட் பை தி 42nd அமெண்ட்மெண்ட் இன் 1976, the constitution had a socialistic content in the form of certain directive principles of state policy. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு 1976 42வது திருத்தம் மூலியமாக தான் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை ப்ரியாம்பிளில் சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சோஷியலிஸ்டிக் சம்மந்தமான பிரின்சிபல் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் 1976க்கு முன்னாடியே நமக்கு இது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு வாக்கியம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. In other words, what was hitherto implicit in the constitution has now been made explicit. ஸோ இந்த வார்த்தை வந்து நீங்கள் முதல் முறையாக டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும் போது என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, hitherto அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் until now அப்படின்ற மாதிரி மீனிங். implicit அப்படின்னா மறைமுகமானது அண்ட் explicit அப்படின்றது வெளிப்படையானது. ஸோ இது நாள் வரைக்கும் 1976க்கு முன்னாடி வரைக்கும் எந்த கான்செப்ட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில்
மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அது இப்போ வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி மறைமுகமாக பார்ட் 4ல் நமக்கு எல்லா விஷயங்களுமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் எல்லா கான்செப்டுமே மோரலாக சோஷியலிஸ்டிக் பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க. எது மறைமுகமாக கொடுக்கப்பட்டுச்சோ அது இப்போ நேரடியாகவே நம்மளுடைய பிரியாம்பிளில் அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்றதுக்கான இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இது டைரெக்டாக இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கும் முன்னாடியே இந்த கான்செப்ட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. எந்த பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4ல் எல்லா விதமான பிரின்சிபல்ஸுமே சோஷியலிஸ்டிக் கான்செப்டில் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம பின்னாடி பார்ட் 4 பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். அண்ட் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் எந்த கான்செப்ட் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அது இப்போ வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது, மோரோவர் த காங்கிரஸ் பார்ட்டி இட் செல்ஃப் அடாப்டட் a resolution to establish a socialistic pattern of society in its Avadi session as early as in 1955 and took measures accordingly. 1976 தான் இது இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு பிரியாம்பிளில். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய மாநாடு ஆவடியில் நடந்திருக்கும், சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் இந்த மாநாடு நடக்கும் போது நாங்கள் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி தான் அடாப்ட் பண்ண போகிறோம், நம்மளோட இந்திய நாடு சோஷியலிஸ்டிக் சமூகத்துவம் நிறைந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்றத அவங்க அங்கேயே தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1976 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்திய நாட்டில் சோஷியலிஸ்ட் அப்படின்ற பிரின்சிபல் வந்துச்சுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லா நடவடிக்கையும் சார்ந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக டிக்ளேர் பண்ணது தான் 1976 பிரியாம்பிள் மூலயமா பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் சம்மந்தமாக தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க, காங்கிரஸ் பார்ட்டி அடாப்டட் a resolution based on socialistic pattern of society in ஆவடி செஷன் in 1955. அந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான பேட்டர்ன் பார்த்துக்கோங்க, எந்த மாநாட்டில், ஆவடி செஷன் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டபிளி த இந்தியன் பிராண்ட் ஆஃப் சோஷியலிசம் இஸ் அ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அண்ட் நாட் அ கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமுக்கு கம்யூனிஸ்டிக் சோஷியலிசமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். டெமோக்ராட்டிக் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டோடைய இன்வால்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த டெமோக்ராட்டிக்லையுமே மக்களுக்கான ஒரு சமுதாயமாக தான் இருக்கணும் அப்படின்றது விருப்பம். அதே தான் கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ரெண்டு பேருக்குமே காமன் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், மக்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி அவங்களுடைய பெனிஃபிட்டை தான் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றதான் ரெண்டு பேருடைய கான்செப்ட்மே. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான முன்னேற்றத்தில் தனியார்களையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க, தேவைப்பட்டுச்சுன்னா தனியார்களையும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. கம்யூனிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தனியாருக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் கம்யூனிஸ்டிக் சோஷியலிசத்துக்கு இன்னொரு பெயர் என்னென்னா ஸ்டேட் சோஷியலிசம். ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம என்டையர் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் தான் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ ஸ்டேட் சோஷியலிசம் அப்படின்றதும் கம்யூனிஸ்டிக்கு இன்னொரு பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம சோஷியலிசம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த மாதிரியான சோஷியலிசம்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான். டெமோக்ராட்டிக் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டும் அதில் இன்க்ளூட் ஆவாங்க, வரஸ் இன் கம்யூனிஸ்டிக் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் அதில் இன்க்ளூட் ஆவாங்க. which involves the nationalization of all the means of production and distribution and the abolition of private property. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்யூனிஸ்டிக் சோஷியலிசத்தோடு சம்மந்தப்பட்டது. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம்ல என்னென்னா, அந்த நாட்டில் தயார் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதோட டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எல்லா சம்மந்தமான முடிவுகளும் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான், வேறு யாருமே அதில் இருக்க முடியாது. அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துக்கள், தனியார்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கான உரிமைகள் எல்லாமே ரத்து செய்யப்படும். முழுமையாக அந்த அரசாங்கம் மட்டும்தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். ஒரு விஷயத்தை தயாரிக்கணும்னாலும் சரி, அதை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது கம்யூனிஸ்டிக் சோஷியலிசத்தோடைய எக்ஸாம்பிள். அடுத்து பார்க்க போகிறது டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Democratic socialism on the other hand holds faith in mixed economy. எங்கெல்லாம் தேவைப்படுதோ பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுடைய எய்ம் என்னென்னா மக்களுக்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்னு தான். அதே நேரத்தில் இரண்டு பேருக்குமே வாய்ப்புகள் இங்கே இருக்கும்.
வேர் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் கோ எக்ஸிஸ்ட் சைட் பை சைட். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மிக்சட் எக்கனாமி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வேறஸ் இந்த கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நாடுகளில் வந்து அவங்க மிக்சட் எக்கனாமி இருக்காது. அவங்க வந்து நம்ம கம்யூனிஸ்டிக் எக்கனாமி அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மட்டுமே தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹோல்ஸ் ஃபேத் இன் அ மிக்சட் எக்கனாமி where both private and public and private sectors coexist side by side. ரெண்டு பேருக்குமே இங்கே உரிமைகள் கொடுக்கப்படும். அடுத்த விஷயங்கள் என்னென்னா, as the Supreme Court says, democratic socialism aims to end poverty, ignorance, disease and inequality of opportunity. ஸோ நம்ம நாட்டில் நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தை அடாப்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மூலயமா நம்ம என்ன கொடுக்க போகிறோம் மக்களுக்கு அப்படின்னா வறுமையை ஒழிக்க போகிறோம் முதல் விஷயம். அடுத்தது இக்னோரன்ஸ், யாரையாவது நம்ம வந்து இக்னோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம என் பண்ண போகிறோம். டிசீசஸ், அதாவது சுகாதாரம் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம மேம்பாடு கொண்டு வர போகிறோம். எல்லாருக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சமமாக கொடுக்க போகிறோம். ஒரு வாய்ப்புன்னு கொடுக்கும் போது அது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படுமே தவிர அதில் வந்து பாரபட்சம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் மூலயமா இந்திய நாடு மக்களுக்கு கொடுக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்தியன் சோஷியலிசம் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்திசம் லீனிங் ஹெவிலி டுவர்ட்ஸ் தி காந்தியன் சோஷியலிசம். ஸோ நம்ம இந்திய நாட்டில் நம்ம மார்க்சிசம் உடைய கொள்கையும் எடுத்திருக்கோம், காந்தியோடைய கொள்கையும் எடுத்திருக்கோம். மார்க்சிசம்னா என்ன அர்த்தம்னா, மக்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும், இந்த சமுதாயமே மக்களோட நன்மைகளுக்காக மட்டும்தான் பாடுபடணும், அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதுதான் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், வேறு எதுக்குமே நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்றது மார்க்சிசம் தியரி. காந்திசம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மக்களுக்கான அமைப்பு தான் எல்லாமே, ஆனால் அந்த மக்களுக்கான முன்னேற்றத்துக்கு நமக்கு தனியாருடைய உதவி இருந்தால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா அவங்களோட உதவி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது காந்தியோட ஃபிலாசபி. கோஆப்ரேட்டிவ் நேச்சர் அப்படின்றது காந்தியோடையது, கலெக்டிவ் அப்படின்றது மார்க்சிசம் உடையது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மார்க்சிசம் தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம், காந்தியோட ஃபிலாசபியும் எடுத்துக்கிட்டோம். ஸோ தெளிவாக சொல்ல போனால் நம்மளுடைய பாலிசி பொறுத்த வரைக்கும் காந்தியன் சோஷியலிசம், மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு தனியாருடைய தேவையும் ஒத்துழைப்பும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட இன்வால்மெண்ட்டும் ஹெல்ப்பையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் காந்திசம் ஃபிலாசபி. ஸோ மார்க்சிசம் அண்ட் காந்திசமை பிளெண்ட் பண்ணி தான் நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. கம்பைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா காந்தியன் சோஷியலிசம். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் has however diluted the socialist credentials of the Indian state. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் 1991 புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நியூ எக்கனாமிக் பாலிசியை இந்திய நாடு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மூலயமா எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல், ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்குதல், குளோபலைசேஷன் உலகமயமாக்குதல், இந்த மூணுமே கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தது மூலயமா சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து டைல்யூட் ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தனியாருடைய உதவி தேவைப்பட்ட மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், கம்பல்சரி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே தனியார் மையமாக்குதல் அப்படின்னு ஒன்றுக்கு நம்ம கதவுகள் திறந்து விட்டதன் மூலயமா சோஷியலிஸ்ட் அப்படின்ற பிரின்சிபல் இங்கே அதனுடைய வேல்யூவை இழந்துருச்சு. ஸோ நோ மோர், அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லை. எல்பிஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது மூலயமா சோஷியலிஸ்ட் இருக்குது, இன்னும் இந்தியாவில் இருக்குது, பட் 100% வந்து அந்த பாலிசி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் எல்பிஜி has however diluted the social credentials of the Indian state. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஜஸ்ட் இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்மளுடைய பிரியாம்பில் 2வது வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து சாவரின் இறையாண்மை, 2வது வார்த்தை சோஷியலிஸ்ட் சமூகத்துவம். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இந்த வார்த்தை இல்லை, 42வது அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் 1976 இந்த வார்த்தை பிரியாம்பில் ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கும் முன்னாடியே நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இந்த கான்செப்ட் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் 1976க்கு அப்புறமா இது வெளிப்படை கான்செப்டாக மாறிடுச்சு அப்படின்றதான் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி 1955 ஆவடி செஷனில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க, சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் அப்போயே அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1976க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம் சோஷியலிஸ்டிக் பேட்டர்னில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னொரு தெளிவான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தது எந்த மாதிரியான சோஷியலிசத்தை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். ரெண்டு கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தனியாரை இன்க்ளூட் பண்ணுறதா இல்லையா அப்படின்றது தான்.
கம்யூனிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 100% கவர்மெண்ட் மட்டும்தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். டெமோக்ராட்டிக் பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரைவேட் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்சட் எக்கனாமியும் ஃபாலோ பண்ணுறோம். போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் கோ எக்ஸிஸ்ட் சைட் பை சைட் அப்படின்றத பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அடாப்ட் பண்ணிக்கிட்டது மூலயமா எந்தெந்த விஷயத்தில் நம்மளுடைய எய்மில் கொண்டு வந்திருக்கோன்னா, பாவர்ட்டிக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், இக்னோரன்ஸை என் பண்ணணும், டிசீஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை முடிவு கொண்டு வரணும். இது எல்லாமே நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்குன்றது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய சோஷியலிசம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் தியரி ஆஸ் வெல் அஸ் காந்தியன் தியரி, இது ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தது, இவ்வளோ தூரம் நம்ம சமூகத்துவம் பற்றி இவ்வளோ கான்செப்ட் பேசியிருந்தாலும் புதிய பொருளாதார கொள்கை 1991 கொண்டு வந்தது மூலயமா எல்பிஜி அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் வருது. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இது மூலயமா சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்டோடைய தன்மை டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ சோஷியலிசம், சமூகத்துவம் அப்படின்ற கான்செப்ட் மிக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூலர் அப்படின்றத, சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூலர் கான்செப்ட் பற்றி தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.